அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம், நாங்கள் வந்து வால்பாறை போன விலாக் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து ஒன் டே ட்ரிப்பாக திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புனோம். ஸோ வந்து பாப்பா வந்து ஸ்கூட்டிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரி அதில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி, ஏன்னா முன்னாடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்குவா அப்படிங்கிற மாதிரி அவள் சொன்னால், சரி நம்ம போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். நான் அவர் பாப்பா 3 பேருக்கு முதல்ல போயிட்டு நாங்கள் சுந்தராபுரம் வழியாக தான் போகணும். ஸோ அங்கே ஆனந்தாஸ் இருந்துச்சு, அங்கே போய் முதல்ல டிஃபன் சாப்பிட்டுடலாம், மார்னிங் டிஃபன்னு சொல்லிட்டு. பாப்பா வந்து எதுவுமே கிடைக்காத மாதிரி சாம்பார் இட்லி வாங்கினா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவளுக்கு சாம்பார்னாலே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும், எங்கள் வீட்டுக்கார் வந்து மினி டிஃபன் வாங்கிட்டார், நான் வந்து மசாலா ரோஸ்ட் மாதிரி, அதாவது மஷ்ரூம் ரோஸ்ட் வாங்கினேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போகும்போது ட்ரெஸ் கோடு வந்து நாங்கள் மெரூன் கலர் சூஸ் பண்ணி 3 பேரும் மெரூன் கலர் ட்ரெஸ் கோடு தான் போனோம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ராவலு. எனக்கு பர்சனலாகவே நார்மலாகவே எனக்கு பொள்ளாச்சி ரூட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ரொம்பவே ஜாலியான ரூட் தான். ஏன்னா எல்லா பக்கமும் மரம் இருக்கும். நம்ம வெயில் காலத்தில் போனாலும் நமக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியாது. அப்புறம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணனையுமே எப்போவுமே நார்மலாக நாங்கள் இளநீ குடிக்கிறது வழக்கம். எங்கே போனாலும் இளநீ வாங்கி குடிப்போம். அது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். தண்ணி தாகத்துக்கு இளநீ குடித்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இளநீ எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ட்ராவல் வந்து வால்பாறை ஃபுல்லாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே மலை பகுதினால் நமக்கு வந்து போக 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 நம்ம போன டைம் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிலே கிடையாதுனாலும், ஆனால் மலை மாதிரிலாம் இல்லவே இல்லை. நம்ம பொள்ளாச்சி ரூட்டு வரைக்குமே நமக்கு மழையே கிடையாது, அந்த வெயில் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் போக 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 கொஞ்சம் குளிராகி பார்த்தா சரி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ட்ராவலிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட்டோம். முதல்ல போனோன்னே நம்ம உள்ளே போகும்போது ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு சரி போகலான்னு பார்த்து கிளம்புனா, போக போகவே சொன்ன மாதிரி செம மழை வந்துருச்சு. மழை வந்துட்டு அந்த இடமே வந்து ரொம்ப மழை மாதிரி ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு கடை இருந்துச்சு. அங்கே நம்ம ரெயின் கோட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி வீட்டில் ரெயின் கோட் இருக்குது, நமக்கு அந்த மழை வர ஐடியாவே கிடையாது. ஸோ அப்படி போனாலும் ரெயின் கோட்டு வந்து அங்கே ஒரு நார்மல் அமௌண்ட் ஒரு 150க்குள்ளே தான் வந்துச்சு ஒரு ரெயின் கோட்டு. அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு மலையிலேயே நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போனோன்னே அங்கே வந்து ஒரு அருவி மாதிரி இருந்துச்சு. அங்கே டீ காஃபி அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அது ஒரு ஸ்பாட் மாதிரி. அங்கே எல்லாருமே அங்கே ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த வியூவே பாருங்கள் செமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இடம். அது ஆக்சுவலாக வந்து குளிக்கலாம் முடியாது, ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அங்கே நிற்கிறதுக்கும் அந்த மழை வர்றதுக்கும் அந்த மழை வர ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஓகே, கொஞ்சம் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப் மாதிரி அங்கே மேகி, ப்ரெட் ஆம்லேட் அதெல்லாம் பண்ணி தந்துருந்தாங்க. பாப்பா ப்ரெட் ஆம்லேட் போதுன்னு சொல்லிட்டா. எனக்கு அவருக்கு பெருசாக பசி இல்லாதனால நாங்கள் சாப்பிடல. அப்புறம் அதை சாப்பிட வச்சுட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வால்பாறை போகும்போது எங்களுக்கு ஃபுல் மைண்ட் செட் என்னென்னா, நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபுல்லாக சீனரிஸுங்கிற மைண்ட் செட் தான். நாங்கள் அதனால் ரோட்டில் கொஞ்சம் மெதுவாகவே போயிட்டு நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு வந்தோம். அங்கே மழையும் வந்துட்டுருக்கறனால நமக்கு அந்த கிளைமேட்டே ரொம்ப குளிராக இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ரெயின் கோட் எல்லாம் போட்டிருக்கறனால நாங்கள் எல்லாருமே ரெயின் கோட் போட்டனால எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஜாலியாகவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போக போக லன்ச் டைமும் ஆகிடுச்சு. நம்ம வால்பாறை ரீச் பண்ணிட்டோம். வால்பாறை ரீச் பண்ணால் அங்கே வந்து மங்கீஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி நாங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹலால் ஹோட்டல் போய்க்கலான்னு சொல்லிட்டு, அது ஒரு நல்ல ஹோட்டல். அங்கே வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் செம டேஸ்டி அண்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வால்பாறை பஸ் ஸ்டாப்புக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே தான். அது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஹலாலான ஹோட்டல் தான், செமையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பி மறுபடியும் ட்ராவல் கண்டினியூ பண்ணோம். நாங்கள் வால்பாறை போயிட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். ஏன்னா 3 o'clock பக்கம் தான் நாங்கள் வால்பாறை ரீச் பண்ணோம். ஏன்னா நாங்கள் மெதுவாக போனால சரி வால்பாறையிலேருந்து நாங்கள் அப்படியே ரிட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் வர்ற வழியில் ஒவ்வொரு பிளேஸாக பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்வீட் கார்ன் அதெல்லாமே சூடாக இருக்கிறனால சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம வால்பாறையிலேருந்து கொஞ்சம் இறங்க மழை கம்மியாயிடுச்சு. மழை கம்மியாகி கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ரொம்பவே அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த சைடெல்லாம் நாங்கள் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் மழை வந்து நிற்கிற அந்த டைமாக ஆகிடுச்சு. ஈவினிங்கும் ஆகிடுச்சு. நாங்கள் வரும்போது அப்புறம் அங்கே நின்று கொஞ்சம் நேரம் அங்கே மங்கி எல்லாம் இருந்துச்சு. பாப்பா வந்து அங்கே மங்கி பக்கத்தில் போக பயப்படுவா, ஆனால் கொஞ்சம் அவளுக்கு போகணுன்னு இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே நின்று கொஞ்சம் அப்படி ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் கிளம்பிட்டோம். இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழையாகவே இருந்தாலும்
எங்களுக்கு வந்து இன்னமும் மனசு நிறைவாக ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஈவினிங் நைட் நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 8 o'clock 8:30 நாங்கள் வீட்டுக்கே ரீச் ஆகிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர்.